அனைத்து நட்புகள் உறவுகள் அனைவருக்கும் விழியில் வண்ணங்கள் யூடியூப் சார்பாக எனது காலை வணக்கம். இன்றைய பொழுது ஒரு பெனங்காய் பலகாரம், பெனங்காய் பணியாரம் என்றெல்லாம் சொல்லலாம். அந்த பெனங்காயை பற்றி தான் உங்களோட பேச இருக்கிறேன். உண்மையிலே இந்த பெனங்காய் உங்களுக்கு தெரியும், மிகவும் ஆரோக்கியமான ஒரு விடயம். அது ஆதி காலத்தில் எங்களுடைய வழித்தோன்றல்கள் எல்லாருமே அந்த பெனங்களிலேயே நிறைய விஷயங்கள், அதாவது பெனம் பினாட்டுன்னு சொல்லுவாங்க. பெனம் பினாட்டு போடுவார்கள். அதில் எள்ளெல்லாம் தூவி நல்ல வடிவாக காய வச்சு பிறகு கட் பண்ணி அந்த பெனாட்டுன்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் இப்போது அருகிவிட்டது. ஏனென்றால் வேலை காரணமாக பல பெண்களோ ஆண்களோ அதில் வினைக்கிடுவதில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நல்ல விலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். எத்தனையோ பேர் வேலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு சோம்பலாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம், அதாவது பெனங்களியில் நாங்கள் பெனாட்டு போட்டு ஒரு உற்பத்தியாக்கி ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவில் இந்த பெனம் பழம் இருக்கிறது. ஆனாலும் இன்று உங்களுக்கு பெனம் பழத்தில் நாங்கள் ஒரு பெனம் பணியாரம் எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்பிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் என்னுடைய சார்பிலே ஒரு பதிவை விடலாம் என்றிருக்கிறேன். அதாவது மண் படக்கிடையிலே அந்த பழம் முழுசாக இருக்கைக்கு நாங்கள் அந்த பழத்தை எடுத்துடணும். எடுத்துட்டும் அதை தண்ணியில் வடிவாக கழுவி போட்டு இப்படி ஒவ்வொரு குந்தண்டு சொல்லுவாங்க, இதை பெனங்குந்தண்டு. சுகமாக வந்துடும், சரியா? கடினமே இல்லை, படபடண்டு வரும். இப்படியே எடுத்தோமே என்றால் எங்களுக்கு பெனம் பார்த்தீங்களேண்டா பெனங்களி, அதாவது வடிவாக பிழிந்தெடுத்து நல்ல ஒரு சின்ன ஒரு அரிதட்டிலையோ அல்லது உங்களுக்குரிய இருக்கிற ஒரு சின்ன அரிதட்டு பின்னர் என்று சொல்லுவாங்க, அதில் வடித்து எடுத்தால் ஒரு குந்து வந்துடும். அந்த உங்களுக்கு தெரியும், இந்த இப்போ எல்லாம் நாங்கள் களி எடுத்த பிறகு வந்த இதையே சாப்பிடுவாங்க, சரியா? பெனம் கொட்டிய புளி, அதாவது நெருப்பில் சுட்டுட்டு, சரியா, நெருப்பில் மெதுவாக ஒரு சூடு போட்டுட்டு அதை தோலெல்லாம் முறிக்க வந்துடும். பிறகு புளி எங்களுடைய பழப்புளி விட்டு நேரடியாக சாப்பிட்ற விஷயமும் இருக்குது. அதால் தான் இப்போவும் பல மூதாதையர்கள் நல்ல ஆரோக்கியமாக 90-100 வயது இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு அடிப்படை காரணம் இது. அதை விட எங்களுடைய இலங்கை பொருளாதாரம், அதாவது அடிபாடு, போர் யுத்த கால இதில் இந்த பெனங்களியில் தான் உடுப்பு தோய்த்த ஒரு வரலாறும் இருக்கிறது. எங்களுடைய இலங்கை, யாழ்ப்பாணம், வன்னி மக்களுக்கு பொருளாதார நெருக்கடி, போர், யுத்தம், அந்த நிலையில் இந்த பெனங்களியை எடுத்து உடுப்பு துவைத்த வரலாறும் இருக்கிறது. அது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது, எல்லாம் ஒரு ஆவணங்கள் தான். களியே முந்தியெல்லாம் எங்களோட முன்னோர்கள் சொல்லுவார்கள், களியை காய்ச்சணும் என்று. அதாவது ஒரு அடுப்பில் வச்சு மெதுவாக சூடாக்கி ஒரு சிறிதளவு உப்பு போட்டு சூடாக்கி போட்டு இதை நாங்கள் பிறகு அவித்த கோதுமை மாவை போட்டு தான் சுடுறதாக வழக்கம். ஆனால் தற்போது வேலை இலகுவாக்குவதற்காக செய்து பார்த்த விடயமோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் அதாவது களியை காய்ச்சாமலே துருவாக களியை எடுத்து கோதுமை மாவை அவிக்கவும் தேவையில்லை. அதை கோதுமை மாவை அரித்தெடுத்து இதுக்கு அளவாக நல்ல தடிப்பாக இந்த களியை நாங்கள் எடுத்தோமேண்ட ஒரு சிறிதளவுமாக போதுமானது. அதிலும் பார்த்திங்களேண்டா இந்த டயபெட்டிக்காரர்கள் வெள்ளை பொருட்கள் சேர்க்கக்கூடாது நினைக்கிறார்கள். அரிசிமாண்டு இப்போ எல்லாருமே ஊற வைக்காமல் திரிக்கிறாங்க, அதாவது ஊற வைக்காமல் திரிக்கிற அரிசிமா. அது போட்டிங்களா இன்னும் சாஃப்டாக இருக்கும், நான் செய்து பார்த்துருக்குறேன். அப்போ இந்த களியை நல்லா தடிப்பாக வச்சுருந்தீங்கன்னா நிறைய மாவை போட தேவையில்லை. மற்றது ஆரோக்கியமும் பகிரப்பட்டுடும். நிறைய மாவு போட்டால் இதுக்குள்ள சிறிதளவு ஆரோக்கியமான விடயம்தான் நமக்கு சேரும். அதால் பெனங்களியே நல்ல திக்காக எடுத்துறீங்களேண்டா ஓரளவு சிறிதளவுமாக போதுமானது. இந்த பெனங்காய் பலகாரம் கொஞ்சம் நேரம் நின்று பிடிக்கும், அதாவது சாப்பிட்டு பிளேண்டியோடையோ இதோடையோ சுகர் போடாமலே சாப்பிடலாம். அப்போ இதை நாங்கள் ஒரு ஆகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். மற்றது இது ஒரு காலத்துக்குரியது, அதாவது நெடுக இது வரப்போகிற விடயம் இல்லை, ஒரு காலத்தில் வந்து மறைகிற விஷயம். அதாவது பெனையண்ட கற்பகதரை என்று சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தில் பெனையை. அது எல்லா பெனையில் உள்ள அத்தனை அம்சங்களும் மனிதர்களுக்கு பிரயோசனமான ஒரு விடயம், எதுவுமே கழிக்கப்படுவதில்லை. நொங்காக பயன்படுத்தலாம், பெனங்காயை பயன்படுத்தலாம்,
ஓலை பயன்படுத்தலாம், குருத்து பயன்படுத்தலாம், பாலை பயன்படுத்தலாம், விறகா பயன்படுத்தலாம், வீட்டுக்கு வேயப்படுற மரமாக பயன்படுத்தலாம். அந்த வகையிலே பனை மரம் உண்மையாக ஒரு காத்திரமானது. ஆனால் இப்போது அது அழிக்கப்பட்டு வருவதும் கூடுதலாக இருக்கிறது. அதனாலே மக்களே பார்ப்போம், நாங்கள் ஒரு பெனங்கொட்டையும் சாப்பிட்டு பார்ப்போம். முன்னோர்கள் பார்த்தா அவர்கள் மூடராக இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவர்கள் புத்திசாலிகள் எங்களை விட. அதால் நான் நினைக்கிறேன் அந்த பெனங்களியை காய்ச்ச வேணுமென்றேன்னு சொல்லியிருக்கிறாங்களேண்டா 2 விஷயம். ஒன்று, அந்த பெனங்களியில் சிறிது அந்த கார தன்மைன்னு சொல்லுவாங்க. அது இந்த பெருசாக கசப்பு இல்லை, ஆனால் இந்த மெதுவாக ஒரு கார தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ அதால் கூட காய்ச்சி இருக்கலாம். சரியா? என்னென்னா நான் செய்து பார்த்தேன். இது அரிசி மாவு போட்டு பெனங்காய் பணியாரம் தான் கொஞ்சம் கருப்பு கூடவே இருக்குது. மற்றும் நான் மாவை குறைச்சி போடுறோம். அதால் உள்ளுக்கோக்கேன்னு உள்ளுக்கோக்கே. அப்போ ஒன்று காடுற தன்மை இல்லாமல் போகும். சரியா? காய்ச்சறதால, பெனங்களி காய்ச்சறதால. அதே போல் பெனங்களி அவிச்ச சொல்லுவாங்க. அவித்து போடுறோமா என்ன செய்யமேண்டா, அது 2-3 நாளைக்கு வைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ பெனங்களியை காய்ச்சறதுல என்ன நன்மைன்னு சொன்னால் இதுதான், கொஞ்சம் நாளைக்கு வைக்கலாம், 2-3 நாளே வைக்கலாம். அதே போல் அவித்த மாவை போட்டாலும் அதுதான் ரீசன். பச்சையாக போட்டு சாப்பிடல, அண்டைக்கு சுட்டு சாப்பிட்டுடணும். அதாவது அதாங்க இந்த களியை காய்ச்சாமல் தான் செய்யணும். சுகர் கூட இது போடலை, நிறைய களி அண்டபடியாக அந்த இனிப்பு இதுக்கு போதுமே இருக்குது. அப்போ டயபெட்டிக் ஆக்களும் சுகர் போடாமலே நல்ல தடித்த களியில். சரியா? ஓகே, தேங்க்யூ. ஒரு பிளேன் டீ மடிக்க சூப்பராக இருக்கும், பசியும் போயிடும்.